Harry Potter and the Cursed Child, Act 1, Scene 13, St. Oswald's Home for Old Witches and Wizardsல நடக்குது. இது ரொம்பவே கயாஸாக இருந்தது அண்ட் மேஜிக்கலாகவும் இருந்தது. சென்ட் ஆஸ்வல்ட்ஸ் ஹோம் ஃபார் ஓல்டு விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ். நீங்கள் நம்புகிற மாதிரியே கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஜிம்மர் ஃப்ரேம்ஸ்லாம் அதுவாகவே நடக்கிற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிற மாதிரி கான்ஜூர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜிம்மர் ஃப்ரேம்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். வயசானவங்க நடக்கிறதுக்கு ஒரு வாக்கிங் இது மாதிரி வச்சுருப்பாங்களா, அதை பிடிச்சிட்டு நடப்பாங்களே, அதுதான் ஜிம்மர் ஃப்ரேம்ஸ். அதுலலாம் மேஜிக் போட்டு வச்சுருப்பாங்க. நிட்டிங் உள்ளேயும் என்சான்மெண்ட் போட்டு வச்சுருப்பாங்களா, அதுவும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நூல்கண்டாக பறந்துக்கிட்டு இருக்கும். மேல் நர்சஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் டேங்கோ டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களோட வயசான காலகட்டத்தில் மேஜிக் பண்ணணுன்ற எந்த ஒரு பாரமும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்பவே நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே ஃபன்னுக்காக மேஜிக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இதை விட அவங்களுக்கு வேறு ஃபன் என்ன இருக்க போகுது. ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் அந்த ஹோம்குள்ளே என்டர் ஆவாங்க. சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தாலும் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் கத்திட்டு இருப்பாடுங்க. ஏன்னா அந்த இடமே கலவரமாக இருக்குமா. அந்த வயசான விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டு இருப்பாங்க, ஏதேதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவனுங்க கத்துறதே அவங்க காதில் வாங்காமல் இருப்பாங்க. ஓகே, இந்த இடமே ரொம்ப ஒயில்டாக இருக்குது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான். நாங்கள் ஆமோஸ் டிகரியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு இப்போ ஆல்பஸ் கத்துவானா, சடனாக அந்த இடமே டோட்டல் சைலண்ட்டாக ஆயிரும். அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிருமா. ஸோ பார்க்க ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும். அந்த பாவமான வயசான ஆளை எதுக்காக நீங்கள் 2 பேரும் தேடுறீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு சூனியக்காரி இவங்களை பார்த்து கேட்பாங்களா. ஒரு வயசான சூனியக்காரி. இப்போ அங்கே டெல்ஃபி வரும். இவங்களை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும். ஆல்பஸ் ஆல்பஸ் நீ வந்துட்டியா, ஹவு வண்டர்ஃபுல், வா வந்து ஆமோஸ்க்கு ஹலோ சொல்லு அப்படின்னு அது சொல்லும். இதோட சீன் 13 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே சீன் 14க்கு போவோம். இந்த சீன் அந்த ஹோமில் இருக்கிற ஆமோஸோட ரூமில் நடக்குது. டெல்ஃபி இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு ஆமோஸோட ரூமுக்கு வந்துருமா. ஆமோஸ் ஸ்கார்பியஸையும் ஆல்பஸையும் இரிட்டேட் ஆகி பார்த்துட்ருப்பாரு. டெல்ஃபி இவங்க 3 பேரையும் பார்த்துட்ருப்பா. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். நாங்கள் பேசிகிட்டு இருந்த கான்வர்சேஷனை நீ ஒட்டு கேட்டிருக்க. நீ கேட்கக்கூடாத கான்வர்சேஷனை ஒட்டு கேட்க டிசைட் பண்ணியிருக்க. இன்ஃபேக்ட் எங்களை எந்த ஒரு இன்டர்ஃபியரும் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பியும் போகாமல் உட்காந்து கேட்டுட்டு இருந்திருக்க அப்படின்னு ஆமோஸ் ஆல்பஸை பார்த்து கேட்பாரா. எங்கள் அப்பா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு. அவர் பொய் சொன்னது எனக்கு தெரியும். அவங்கக்கிட்ட டைம் டர்னர் இருக்குது அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். அஃப்கோர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, நீ இப்போ கிளம்பு அப்படின்னு ஆமோஸ் டிகரி சொல்வார். என்னது, நோ, நாங்கள் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். ஹெல்ப்பா? இந்த 2 அண்டர் சைஸ்டு டீனேஜர்ஸ்னால எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஆமோஸ் கேட்பாரா. இந்த மாயாஜால உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு எங்கள் அப்பா ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான். ஸோ நீ பாட்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு நான் உன்னை அலோவ் பண்ணணுமா? உன்னோட குடும்பத்து பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு அதை நம்பி வந்திருக்கியா அப்படின்னு ஆமோஸ் கேட்பாரு. இல்லை அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான். ஸ்லிதரின் ஹவுஸில் இருக்கிற ஒரு பாட்டர். நான் உன்னை பற்றி ரீட் பண்ணியிருக்கேன். இதில் என்னை பார்க்குறதுக்கு உன் கூட ஒரு மேல்ஃபாயையும் கூட்டிகிட்டு வந்திருக்கியா? இது மேல்ஃபாயா இல்லை வால்டமோட்டா? நீங்களாம் டார்க் மேஜிக்கில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு ஆமோஸ் கேட்பாரு. ஆனால் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா, இங்கே மேல்ஃபாயா இல்லை இவன் வால்டமோட்டா அப்படின்னு ஆமோஸ் இப்போ கேட்டார்ல, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவன் மேல்ஃபாய் குடும்பமா இல்லை வால்டமோட் குடும்பமா அப்படின்னு ஆமோஸ் டிகரி கேட்குறாரு ஸ்கார்பியஸை பார்த்து. நீ இப்போ எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு முன்னாடியே ஆப்வியஸாக தெரியும். ஆனால் இப்போ நீ அதை கன்ஃபார்ம் பண்ணது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்கள் அப்பா பொய் சொல்லியிருக்காரு. இப்போ நீ கிளம்பு. நீங்கள் 2 பேருமே இங்கேருந்து கிளம்புங்க. என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ஆமோஸ் சொல்வார். இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆல்பஸ் இப்போது ரொம்ப பவரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருப்பான். நீங்களே இதை சொன்னீங்களே, எங்கள் அப்பானால் எவ்வளோ ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நான் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவரோட ஒரு தப்பை நான் சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னை நம்புங்க அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். நான் சொன்னது உன் காதில் விழுகலையா? உன்னை நம்புறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஸோ இங்கேருந்து கிளம்பு இப்போவே. நானே உன்னை இங்கேருந்து துரத்துறதுக்கு முன்னாடி நீயே கிளம்பிடு அப்படின்னு ஆமோஸ் அவரோட வாய்ஸை நல்லா ரைஸ் பண்ணிட்டு கத்திட்டு இருப்பாரு. அவரோட மந்திரக்கோலை ஆல்பஸை பார்த்து அவர் உயர்த்திடுவாரா. அவனுக்கு இதயமே நொறுங்கின மாதிரி ஆயிரும். கமான் மேட், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்.
நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக ரொம்ப நல்லா இருப்போம். எந்த இடத்துல நம்ம 2 பேரும் தேவையில்லையோ அது நமக்கு நல்லாவே தெரியும். வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா. ஆனால் ஆல்பஸ் அங்கேருந்து நகரவே மாட்டான். ஸ்கார்பியஸ் இப்போது ஆல்பஸோட கையை பிடிச்சிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டுருப்பானா. அவங்கள நம்புறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அங்கிள் அப்படின்னு டெல்ஃபி இப்போது பேசும். அவங்க 2 பேரும் இப்போ அப்படியே நின்றுவாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. உங்களோட பையனை திரும்ப உங்ககிட்ட சேர்க்குறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க 2 பேரும் தைரியமாக இங்கே வந்திருக்காங்க. சொல்ல போகணுன்னா அவங்க 2 பேரும் இங்கே இப்படி வந்திருக்கிறதுக்கே அவங்க மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருப்பாங்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இங்கே செட்ரிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆமோ சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்களே இதை சொல்லியிருக்கீங்களா அங்கிள்? ஹாக்வர்ட்ஸில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா நமக்கு அது மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு ஆமோஸோட தலையில் கிஸ் பண்ணும். ஆமோஸ் இப்போ அப்படியே டெல்ஃபியை பார்த்துட்டு அந்த 2 பசங்களையும் பார்ப்பாரு. ஏன் எதுக்காக நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஆமோஸ் கேட்பாரா. தேவையே இல்லாமல் ஸ்பேராக இருக்கிறத பற்றி எனக்கு தெரியும். உங்கள் பையன் அன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடாது மிஸ்டர் டிகரி. நாங்கள் உங்களுக்கு அவரை திரும்ப உங்ககிட்ட கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். ஆமோஸ் இப்போ தான் அவரோட முகத்தில் எமோஷனையே காமிப்பார். என்னோட பையன் எனக்கு கிடைச்சதுலையே, என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னோட பையன் மட்டும்தான். அவனுக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அவனுக்கு அப்படி நடந்திருக்கவே கூடாது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான அநீதி நடந்திருக்கு. நீங்கள் இதில் சீரியஸாக பேசுகிறீங்கண்ணா அப்படின்னு ஆமோஸ் கேட்டுட்ருக்கும் போதே நாங்கள் டெட்லி சீரியஸாக இருக்கோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும் அப்படின்னு ஆமோஸ் சொல்வார். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். அப்படியா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் இப்போ கேட்பான். டெல்ஃபி, உன்னால் இவங்க கூட பயணிக்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கியா அப்படின்னு ஆமோஸ் கேட்பாரு. உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா அங்கிள் கண்டிப்பாக அப்படின்னு டெல்ஃபி ஆல்பஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுமா. ஆல்பஸும் டெல்ஃபியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவான். அந்த டைம் டர்னரை ஃபஸ்ட்டு நீங்கள் போய் எடுக்கிறதே எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கும்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு ஆமோஸ் கேட்பாரு. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆபத்தை வேணாலும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். நம்ம எப்போடா அப்படி முடிவெடுத்தோம் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான். உங்களுக்கு அதுக்காக முழு தைரியம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஆமோஸ் டிகரி இப்போ ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக சொல்வார். இதோட ஆக்ட் 1 சீன் 13 and 14 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்போ வருது என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாடியே நான் நிறையா வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம ஹாரி பாட்டர் புக்ஸோட லாஸ்ட் வீடியோ இருக்கு இல்லையா, அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி முடித்தேன். ஏன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி நாள் தான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு ஹாரி பாட்டர் புக்ஸ் வீடியோ எல்லாமே. அந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 இயர்க்கு மேலே நம்ம அந்த ஸ்டோரிஸை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் கூடவே இருந்திருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் கைண்ட். அதில் நான் ஒரு விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணேங்க. இந்த புக் ரீடர்ஸாக இருப்பாங்களே இவங்க, அப்புறம் கதைகள் கேட்க பிடிக்கும்ல, இவங்கனாலலாம் அழகாக ஒரு விஷயத்த எழுத முடியும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது அந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்களை எழுதியிருந்தீங்க. அவ்வளோ வெல் ரிட்டன். அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் அவ்வளோ கைண்டாக அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பியூட்டிஃபுல் மேஜிக்கல் ஃபேமிலி ஃபார் மீ ஹியர். ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் எப்போது 4th புக் வரைக்குமே எனக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணவே எனக்கு அவ்வளோ ஷையாக இருக்கும். ரொம்ப கூச்சப்படுவேன். எனக்கு என்ன பேசனே எனக்கு தெரியாது, என்ன ரிப்ளை பண்ணணுன்னே தெரியாது. ரொம்ப ரொம்ப ஃபார்முலாக தான் நான் ரிப்ளைவே பண்ணியிருப்பேன். பட் ரிப்பீட்டடாக அவங்களே கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்களா, அப்போது எனக்கு அவங்க கூட பேசி பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு அப்படியே பழகிருச்சு. இப்போ பார்த்தா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாலியாக உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த உங்கள் சேனலில் தான் நான் புதுசாகவே கமெண்ட் போடவே ஸ்டார்ட் பண்ணுறேன், வேறு எந்த சேனலுக்கும் போட மாட்டேன், இங்கே தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையை சொல்லணுன்னா அது என் பக்கம் மட்டும் இல்லை, நீங்களும் அந்த மாதிரி ஒரு அழகான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணீங்க. அதனால தான் என்னாலையுமே நல்லா அவங்க கூட என்கேஜ் பண்ணவே முடிஞ்சுது. ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கும், ரொம்ப கூச்சப்படுவேன் ஏதாவது பேசுகிறதுக்கே. ஸோ டக்கு டக்குன்னு கதை சொல்லிவிட்டு கிளம்பி ஓடிடுவேன். இப்போ தான் நானும் நல்லா ஃப்ரீயாக பேசுகிறேன் உங்கள் எல்லாருக்கூடையும். ஸோ ரியலி ரியலி தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே.
ஆ ஒரு குருவி கதை. என்னன்னா, என்னோட ரூமுக்கு வெளியில 2 சைடுமே அப்படியே எல் ஷேப்ல பால்கனி இருக்கும். அங்க வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சிருப்பேனா, வெளியிலயுமே 2 பக்கமும் மரம் இருக்கு. ட்ரீஸ் இருக்கா. ஸோ, அதனால அடிக்கடி பேர்ட்ஸா வரும். அடிக்கடி ஸ்குரல்ஸ்லாம் வரும். அது பேர் என்னது? அணில். அணில்லாம் வரும். 2 டேஸ்க்கு முன்னாடி நெறைய சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி பறவையா இருக்கும்ல, நம்மளோட ஃபிங்கர் அளவுக்கு தான் இருக்கும். சைஸே அவ்வளோதான் இருக்கும். நீளமும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ, அந்த குட்டி குட்டி பறவைகள் கத்துற சத்தம் அதிகமாக கேட்டுட்டு இருந்துச்சா, சரி எதுக்கோ கத்துதுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நேற்று மார்னிங் நான் என்னோட ரூமில் உட்காந்துருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு ஏதோ உள்ளே வந்த மாதிரி இருந்தது. இங்கே நிறையா செடி இருக்கிறனால ஹனி பீ இருக்கும்ல, பீஸ் அதெல்லாம் அடிக்கடி வரும். அப்புறம் குளவி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வருமா. ஸோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பூச்சி தான், வண்டு தான் ஏதோ உள்ளுக்குள்ளே வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு புக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். பறந்து தான் வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஏதோ தேனி ஏதோ வந்திருக்கு போல், பெரிய தேனி மாதிரி ஏதோ வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாத்ரூம் கிட்ட தான் வந்துச்சு. அங்கே வாசல் இருக்கும், என்னோடய ரூம் வாசல். வெளியில் அந்த குட்டி குட்டி பறவைங்க நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளோட இந்த 4 ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த ஒரு விரல் நீளத்துக்கு தான் இருக்கும், நீளமும் அளவும். ஸோ ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருச்சுங்களா. என்னடான்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தா ஒரு 5 நிமிஷத்துல டக்குன்னு ஒரு பறவை என்னோட அந்த பாத்ரூம் கிட்ட இருந்து வெளியில் பறந்துட்டுருக்கு. பயத்தில் நான் பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டேன். அது ஏன்னு நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்படி அது பறந்து போயிடுச்சு. ஆனாலும் கத்திட்டே இருக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. அடிக்கடி இதுங்க கத்துறனால எனக்கு அது பழகிடுச்சா. ஸோ இன்றைக்கி என்ன இது உள்ளவும் வந்திருக்கு. ஏன்னா இப்படி உள்ளே வரவே வராதுங்க பறவைங்க. நான் பால்கனியில் லைட்டாக வெளியில் வர மாதிரி இருந்தாலே டக்குன்னு ஓடிடுங்க இந்த குட்டி குட்டி பறவைங்களாம். ஸோ என்ன கத்திட்டே இருக்குன்னு பார்த்தா பால்கனியில் நின்றுட்டே இருக்குங்க. அவ்வளோ குட்டி பறவை. நான் ஜன்னல் வழியாக பார்க்குறேன், ரொம்ப குட்டி. அது வந்து குண்டாக வேற இருந்துச்சா. அது பிறந்த குட்டி அப்படி குண்டாக இருக்கா இல்லை அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோவா ரெக்கை இல்லாத மாதிரி இருந்தது. அது கூட இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் நல்லா நிறைய ரெக்கை இருக்குது. ரொம்ப குட்டி பறவை தான். ஆனால் இதுக்கு மட்டும் அவ்வளோவா ரெக்கை இல்லாத மாதிரி இருந்தது, குண்டாக இருந்தது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லை குட்டி குழந்தையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா. அப்புறம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்குமா என்னன்னு தெரில அப்படின்னு. ஏன்னா அந்த குட்டியாக குண்டாக இருந்த பறவை தான் உள்ளே வந்துட்டு பறந்து போச்சு. பறந்து போன போது நான் பார்த்துட்டேன். ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னேன்னா அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இரை தேடி வந்திருக்கு போல், பாவம் பசிக்குது போல் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க அதை சொன்ன உடனே அவங்கக்கிட்ட நான் கேட்ட விஷயமே, எப்படி அது ஒரு மனுஷனை தேடி வந்துச்சு அப்படின்னு தான். இது மட்டும்தான் என்னோடய மைண்டில் அப்போ ஓடிச்சு. ஏன்னா இப்போது லைக் எப்படி சொல்ல, இப்போது நம்ம யாருன்னு நமக்கு தெரியும்ல, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் எப்படி சொல்லுது, ஒரு பறவைனா அது டிஃப்ரெண்ட் தானே. அதுக்கு நான் வேறு ஒரு மான்ஸ்டர் மாதிரி தானே தெரியுவேன். மனுஷங்களாம் அப்படி தானே அவங்களுக்கு தெரியும். குட்டி குட்டியாக இருக்குதுங்க, பெருசாக நம்ம இருக்கோம். ஸோ நம்ம வந்தாலே நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுங்க, வேகமாக டக்குன்னு பறந்துருங்க. அப்படி இருக்கக்குள்ள எப்படி அது என்னை நம்பி இங்கே வந்துச்சு, ஒரு மனுஷனை நம்பி அது எப்படி சாப்பாடு கேட்டு வந்துச்சு, இற தேடி வந்துச்சு அப்படின்னா என்னோடய மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு உதயமானதே அதுதான். என்னோட ரூமை சுற்றி 6 ஜன்னல் இருக்குமா. அதில் ஒரு ஜன்னலுக்கு வெளியிலவே அது நின்றுட்டுருக்கு அந்த திண்டில். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சா. நான் வேகமாக கிச்சனில் போய் அரிசி, அப்புறம் குட்டி கிண்ணம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப குட்டி பறவைல கிண்ணத்துக்குள்ளே தலையை விட்டு குடிக்க முடியாது. ஸோ நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு குட்டி கிண்ணம் மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து பால்கனி ஸ்லாபில் வந்து வச்சுட்டேன். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால்கனி ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி அங்கே வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். ஏன்னா நான் வெளியில் இருந்தால் அது பயந்துட்டு ஓடிடும்ல, குடிக்காதுல. ஸோ நான் இப்படி பண்ணேன்னா பார்த்தா நல்லா சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குட்டி பறவையும் அந்த குட்டி பறவையோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்து உட்காந்து அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அப்படியே உள்ளவே உட்காந்துட்டு இருந்தேன். இந்த குட்டி பறவை சொன்னேன்ல, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பறவையா என்னன்னு தெரில. என்னோடய ரூமை சுற்றி 6 ஜன்னல் கிட்டே இருக்கும். அதில் ஒரு ஜன்னலுக்கு பக்கத்தில் தான் உள்ள ரூமில் உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் புக்கை ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த ஜன்னலுக்கு வெளியில் வந்து அது உட்காந்துக்குச்சு. அந்த மாசமாக இருக்கிற பறவை, தாய் பறவையா என்னன்னு தெரில. ஸோ அது வந்து உட்காந்துக்குச்சா. நான் என்ன பண்ணேன், இது இங்கே வந்து உட்காந்துருக்கு, நிழலுக்கு வந்து உட்காந்துருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சோன்னு அரிசியையும் கையில் எடுத்துகிட்டு வந்து ஜன்னல் பக்கத்தில் அந்த பறவை பக்கத்தில் போய் வைக்கிறேன். நான் பக்கத்தில் போகும்போதே அது பறக்கவும் இல்லை, நகரவும் இல்லை, பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கு. ஸோ இதுதான் பறக்க மாட்டேதே, சும்மா பக்கத்தில் போய் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் அது பக்கத்தில் வைக்கிறேன். நகரவே இல்லைங்க. அதுக்கும் எனக்கும் ஒரு 3 இன்ச் தான் கேப்பு. எப்போவுமே இந்த குட்டி குட்டி சிட்டுக்குருவிலாம் நான் பால்கனிக்கிட்ட வந்தாலே பறந்து ஓடிடுங்க.
இது நகரவே இல்லை. அங்கவே உட்காந்து அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு தண்ணியையும் குடிச்சிட்டு வாயை ஓப்பன் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு. நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நேரம் கழிச்சு நான் அது எப்போ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்ததுங்க. பயந்துட்டு பறக்கவும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் வருது. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குட்டி பேபியானும் தெரியல. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இப்படி பண்ணவே பண்ணாதுங்க பறவைங்க. பட் எனிவே நான் ஒரு ஆளுன்னு என்னை நம்பி அது சாப்பாடு வேற கேட்டு வந்திருக்கு பாருங்களேன். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நான் அப்போதே சொன்னேன்ல, பயந்துட்டு பயங்கரமாக அலறிட்டேன் அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்சுவலி பறவைங்கனாலே பிடிக்காதுங்க. அது பிடிக்காதுன்னா நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போது நிறையா பேருக்கு இந்த பூச்சிகள்லாம் பிடிக்காது. காக்ரோச்சு, பல்லி, ரெப்டைல்ஸ் இதெல்லாம் நிறையா பேருக்கு பிடிக்காது. இப்போ நான் சொல்லும்போதே ஒரு சில பேருக்குலாம் நோ மினி ஸ்டாப் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அந்த மாதிரி தான் பறவைங்களை பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்கும். குட்டி குட்டி பேர்ட்ஸ்னால் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய இந்த காக்கா, புறா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பேரை சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னன்னு தெரில, எனக்கு அந்த ஃபோபியா இருக்குது. இப்போது கரப்பாம்பூச்சினா நான் என் கையிலே பிடிச்சிருவேன். மினி ஸ்டாப் இட் தயவு செஞ்சு அப்படின்னு இப்போ உங்களுக்குலாம் ஃபீல் ஆகலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அப்படி தான், சுத்தமாக பூச்சியே பிடிக்காது. கரப்பாம்பூச்சி, பட்டாம்பூச்சி வந்தால் கூட பயந்துட்டு ஓடுங்க. ஆனால் எனக்கு இந்த பூச்சி, ரெப்டைல்ஸ், பாம்பு, பல்லி இதெல்லாம் சுத்தமாக எனக்கு பயமே இல்லை. டச் பண்ணணுன்னாலும் போய் டச் பண்ணிடுவேன். இப்போ தான் நிறையா சாங்சுரிஸில் அப்புறம் ஜூஸ்லலாம் எங்கே பார்த்தாலும் பாம்பு கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் நிறையா செட் பண்ணி வச்சுருக்காங்களே. ஸோ நான் எந்த ஊருக்கு போனாலும் போய் பாம்பை கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அது கொஞ்சிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். எனக்கு அதெல்லாம் தொடுறதுக்கு அந்த அருவருப்புலாம் நான் படவே மாட்டேன். ஆனால் நான் தொட்டுட்டு வந்தால் என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் தயவு செஞ்சு போய் கையை கழுவிட்டு வா, எங்களை வந்து தொட்டுறாத அப்படி இப்படின்ட்டு ஓவராக பண்ணுவாங்க. இந்த ஓவருன்ற வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா, பறவையை பார்த்தாலும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன், தலைதறிக்க ஓடிட்டுருப்பேன். அப்போ அவங்களாம் அப்படி தான் திட்டிகிட்ருப்பாங்க, ஓவராக பண்ணாத மினி, இதுக்கெலாம் பயப்படலாமா அப்படின்னு சொல்லி என்ன திட்டுவாங்க. பட் 1008 ஃபோபியாஸை அவங்களெல்லாம் சுற்றி எல்லாருமே அப்படி தான். 1008 ஃபோபியாஸ் இருக்கும் நிறையா பேத்துக்கு. அந்த ஃபோபியாஸ் பற்றிலாம் நான் கடைசியாக பேசுகிறேன். எனிவே, ஸோ இப்படி எனக்கு பறவைனாலே நோவே அப்படின்னு தான் நான் எப்போவுமே இருப்பேன்னா. ஆனால் இப்படி இருக்க என்கிட்ட அந்த பறவை இறக்கேட்டு வந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அது குட்டி பறவைன்றனால விட்டேன். ஏன்னா அந்த பறவை பார்க்குறதுக்கு பூச்சி மாதிரி தான் இருந்தது, ஒரு பெரிய பூச்சி மாதிரி. அதனால எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி ஆகலை. இதே வேறு பறவைலாம் வந்துருந்துச்சு, கத்துன்னு கத்தியிருப்பேன் பயங்கரமாக பயந்துட்டு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னென்னா, ஒரு மனுஷனை நம்பி அது இறக்கிட்டு வந்திருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பசி இருந்திருக்கும், என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிலங்க. அதுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும். இந்த மாதிரி நீங்களுமே அப்பப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி பால்கனியில் இல்லாட்டி ஏதாவது திண்டில் அரிசி தண்ணிலாம் வைங்க. அந்த பேர்ட்ஸ் வந்து அவங்களோட தாகத்தை தீர்த்துட்டு போவாங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து தானே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் ஸ்குரல்ஸும் வருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மரம் 2 சைடும் இருக்கிறனால அடிக்கடி ஸ்குரல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் சாப்பாடு வைப்பேன் ஏதாவது. அப்போது என்ன பண்ணுன்னா, பால்கனியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டுருக்குங்க, உள்ளே வராதுங்க. ஒன்ஸ் ஆனால் உள்ளே வந்துச்சு. ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியோ 8 மந்த்ஸ்க்கு முன்னாடியோ உள்ளே வந்துச்சா, ரூம்குள்ளே வந்துச்சு. நான் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே பயந்து ஓடிடுச்சு. திரும்பவும் ஒரு 1 வீக் கழித்து வந்துச்சு. என்னை பார்க்குது, நானும் அதை பார்க்குறேன். என்ன அப்படின்னு கேட்குறேன், பயந்துட்டு ஓடிடுச்சு. திரும்ப ஒரு 2 to 3 டேஸ் கழித்து உள்ளே வந்து பயப்படவே இல்லை, என்னை பார்த்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா மேமல்ஸ்க்கு வேறு சம்டைம்ஸ் ரேபீஸ் இருக்குமா. ஸோ பயந்துட்டு நான் அலற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஓடிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி தான் அதுங்க அடிக்கடியும் வருங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நவ் கம்மிங் டு ஃபோபியாஸ். இந்த ஃபோபியாஸ் பற்றி பேசுகிறேன்னு நான் முன்னாடியே எப்போவோ சொல்லியிருப்பேங்க. இப்போ தான் அதுக்கு எனக்கான நேரமே கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போவே அதை நான் சொல்லிடுறேன். கிளாஸ்ட்ரோஃபோபியான்றது யார் யாருக்கு இருக்குன்னு இருக்கிறவங்களுக்கே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமே இருக்கும். அப்படி தெரியாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வீடியோஸில் காமிக்க போகிற பிக்சர்ஸை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. நான் முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்றேன். ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபியா, இந்த ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு அடைச்ச ஒரு இடத்துல, குட்டியாக இருக்கிற ஒரு இடத்துல அவங்களால நுழையக்கூட முடியாது. அந்த இடத்த அவங்களால பார்க்கக்கூட முடியாது, பிக்சர்ஸில் கூட பார்க்க முடியாது. அவங்களுக்கு மூச்சு முட்டை ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியானா என்னன்னே தெரில, எனக்கு இருக்கா என்னன்னே தெரில அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன்ல, இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகலை, எதுவுமே உங்களுக்கு தோணலைன்னா, யூ கைஸ் டோன்ட் ஹாவ் கிளாஸ்ட்ரோஃபோபியா.
ஆனால் இந்த பிக்சரை உங்களால் பார்க்கவே முடியலனா உங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக குகையாக இருக்கிற இடத்துல மட்டும் கிடையாதுங்க. ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறவங்கனால இருக்கவே முடியாது. அவங்களுக்கு மூச்சு முட்டை ஸ்டார்ட் ஆயிரும், ரொம்ப நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், மயக்க போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த ஃபோபியா இருக்கிறவங்கள விளையாட்டுக்கு கூட நீங்கள் ரூமில் போட்டு அடைச்சிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப சீரியஸாக போய் முடிஞ்சிடும். இங்கே என்னென்னா நிறைய பேருக்கு இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஃபோபியா இருக்குது. அவங்களால ரொம்ப இந்த குட்டியாக இருக்கிற ரூம்குள்ளெல்லாம் போக முடியாது. லிஃப்ட் இருக்குல்ல, லிஃப்ட்டுக்குள்ளேயே அவங்களால போக முடியாது. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு வர ஆரம்பிச்சிடும். எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இருக்குல்ல, இருங்களேன் இந்த பிக்சர்ஸ் நான் காமிக்கிறேன். இந்த பிக்சரெல்லாம் அந்த ஃபோபியா இருக்கிறவங்கனால பார்க்கக்கூட முடியாது. அவ்வளோ ஒரு மாதிரி அவங்களுக்கு சஃபோகேட் ஆகும். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே கூட அவங்களால போக முடியாது. ரொம்ப அவங்களுக்கு படபடன்னு வந்துடும். யாராவது பக்கத்தில் நிற்கணும்னு நினைப்பாங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு நின்னாலுமே அவங்களால அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே போகவே முடியாது. அப்புறம் இந்த வாட்டர் பார்க்கில் இந்த ஸ்லைட்ஸ் இருக்குல்ல, இதுலலாம் அவங்களால சுத்தமாகவே இறங்க முடியாதுங்க. ரொம்ப அவங்களுக்கு பயம் ஆயிரும். ரூம்குள்ளேயே அவங்களால டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதில் இந்த மாதிரி ஸ்லைட்ஸ்குள்ளெல்லாம் இறங்கிடுவாங்களா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு வந்து மூச்சு முட்டி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போகணும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப சீரியஸானது. கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறவங்க லிஃப்ட்டை கூட யூஸ் பண்ண மாட்டாங்கங்க. நிறையா பேர் நான் படிக்கட்டிலே ஏறி வந்துக்கிறேன் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். ஏன்னா என்னென்னா அவங்களுக்கு அப்போ தோணுன்னா, இந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே இப்போ இப்படியே மாட்டி நம்ம இருந்துருவோமோ, இது அப்படியே அடைக்குமோ, அவங்களுக்கு அப்படியே அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாமே வந்து அவங்கள அப்படியே போட்டு அமுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ப்ரிசைஸாக அந்த ஃபீலிங்கை என்னால் சொல்ல முடியல. அது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். எனக்கு அந்த ஃபோபியா இல்லை, அதனால தான் எனக்கு அதை ப்ரிசைஸாக சொல்ல முடியல. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோபியாஸ்லாம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்க அதை ரொம்ப சொல்லவே அவங்களால முடியாது. சொல்கிறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும். ஸோ விளையாட்டுக்கு கூட இந்த ஃபோபியா இருக்கிறவங்கள, இந்த ஃபியர் இருக்கிறவங்கள ரூமில் போட்டு இப்படி அடைக்கிறது, லிஃப்ட்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் ஸ்லைட்ஸ்குள்ளே தள்ளி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அது ரொம்பவே சீரியஸ் ஆயிருங்க, ரொம்பவே இன்டென்ஸ் ஆயிரும். ஏன்னா இப்போ நமக்குமே ஏதாவது ஒரு ஃபோபியா இருக்கும், அதை அவங்க நமக்கு பண்ணாங்கன்னா நம்மளால அதை தாங்க முடியாதுல்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும். ஏன்னா இது சாதாரண பயம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப சீரியஸானது. சின்ன வயசில் ஏதாவது அவங்களுக்கு ட்ராமா நடந்திருக்கும், அது சின்ன வயசில் தான் அப்படின்றது கூட கிடையாது. அவங்க டீனேஜில், அவங்க அடல்ட் ஏஜில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சிக்கியிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஒரு க்ளோஸ்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும். அதுதான் அவங்களுக்கு ட்ராமாவாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த ஃபோபியாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோபியாஸை நம்ம விளையாட்டாக எடுத்துக்கக்கூடாது. இன்னொன்று ஒரு ஃபோபியா காமிக்கிறேன், ட்ரையோஃபோபியா. இந்த பயம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி ஒரு பயம்னா என்னன்னே எனக்கு தெரியாது, ட்ரையோஃபோபியானா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போது ஒரு பிக்சரை நான் காமிக்கிறேன், அதை பாருங்கள். ட்ரையோஃபோபியா இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த பிக்சரை பார்க்காதீங்க, நான் வார்னிங் கொடுத்துட்றேன். இப்போது இதை பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுதோ உங்களுக்கு ட்ரையோஃபோபியா இருக்குன்னு அர்த்தம். இந்த பிக்சரை பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, சும்மா புளியாக தானே இருக்குது, ஓட்டையாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபோபியாவே இல்லைங்க. இதை இப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் ட்ரையோஃபோபியா இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், இருங்க அதுக்கு ஒரு பிக்சரை காமிக்கிறேன். இந்த கை இருக்குல்ல, இப்படி அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலே ட்ரையோஃபோபியா இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த பிக்சரை பார்த்துறாதீங்க, நான் வார்னிங் கொடுத்துட்றேன். லிட்ரலி அவங்களுக்கு ஏதாவது குட்டி குட்டியாக ஓட்டை பக்கத்தில் இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு இந்த கையில் இப்போ எப்படி இருக்குது அதே மாதிரி தான் அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுமாமா. போல்கா டாட்ஸ் இருக்குல்ல, இந்த ரவுண்டாக போட்ட மாதிரி ஃபேப்ரிக்லாம் இருக்கும்ல, டிசைன்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவே அவங்களால பார்க்க முடியாது. அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அவங்களால அதை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ரவுண்டாக பக்கத்தில் இருந்தாலே அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுமா. இதுக்கு பேர் தான் ட்ரையோஃபோபியானே சொல்லிட்டு இருக்கேன் அப்போது சாரி, அதுக்கு பேர் ட்ரைப்போஃபோபியா. ட்ரை லேண்ட் இருக்கும்ல, வறண்டு போன நிலமா இருக்கும்ல, இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்களேன், இதெல்லாம் அவங்களால பார்க்கவே முடியாது. இந்த ட்ரைப்போஃபோபியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லேண்டை பார்த்தா கூட அது ரொம்ப ட்ரிகர் ஆகும், ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு தான் கரெக்டாக ப்ரிசைஸாக என்ன ஆகுதுன்னு தெரியும், நமக்கு தெரியாதுல, ஒரு சில பேருக்கு இருக்காது. ஸோ நமக்கு இருந்தால் தான் அது எக்ஸாக்டாக என்ன மாதிரி இருக்குன்றதை நம்மளால் பேச முடியும், இல்லாட்டி நம்ம பேசவே கூடாது, அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்குன்னு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த ட்ரைப்போஃபோபியா இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த ஃபோபியாவுக்கு போகலாம். இந்த பிக்சரை பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் இப்போ ட்ரிகர் ஆகுது, ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ், ஆக்ரோஃபோபியா. அவங்களுக்கு உயரமான இடம்னா ரொம்ப ரொம்ப பயம். பாதுகாப்பாக அங்கே என்ன தான் இருந்தாலுமே அவங்களுக்கு உயரமான இடத்த பார்த்தாலே அவங்களுக்கு கீழே குதிக்க போகிற மாதிரி ஏதோ பயங்கரமாக
நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு அந்த ஃபோபியா இல்லை. அதனால உண்மையாகவே ப்ரிசைஸாக என்ன ஆகுன்றதை என்னால் சொல்ல முடியல. இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும், அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நிறையா பேர் என்ன நினைப்போன்னா, இவங்களுக்கு வந்து சும்மா தேவையில்லாமல் பயப்படுறாங்க ஹைட்டை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்ருப்போம். பட் உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப அங்கே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கும், ரொம்ப படபடன்னு வந்துட்டுருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும் முக்கியமாக. ஸோ இதெல்லாம் ஆக்ரோஃபோபியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸாக இருக்குங்க. இதோ இந்த பிக்சரை பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதா? உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆக்ரோஃபோபியா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ட்ரிகர் ஆகலைன்னா உங்களுக்கு ஆக்ரோஃபோபியா இல்லைன்னு அர்த்தம். நமக்கு ஆக்ரோஃபோபியா இல்லை, நமக்கு ஹைட்டை பார்த்து பயம் இல்லைன்னா அதுக்காக ஹைட்டை பார்த்து பயம் இருக்குல்ல. இப்போ இந்த பிக்சர்லாம் பார்த்துட்டு ட்ரிகர் ஆகுது, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து எதுவும் தப்பாலாம் அவங்களுக்கு இல்லை. அது வந்து ஒரு ட்ராமா ஆயிருக்கு அவங்களுக்கு சின்ன வயசில், ஏதோ ஒரு எங்கேஜில் அவங்களுக்கு ஆயிருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த ஃபியரே இருக்கும். அண்ட் ஸ்பைடர் ஃபோபியா, உங்களுக்கு ஸ்பைடர்ஸ்னால் பயமா? இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகுதா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்பைடர் ஃபோபியா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ரானுக்கு இருக்குல்ல ஸ்பைடர் ஃபோபியா, அதெல்லாம் அப்படி தான் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஏன்னா அவனும் சின்ன பையனாக இருக்கும்போது ஃப்ரெட்டும் ஜார்ஜ் தான் ஏதோ பண்ணி விட்ருப்பானுங்க. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேது, ஏதோ ஸ்பைடரை வச்சு பண்ணி விட்ருப்பானுங்க. ஸோ அதனால தான் அவனுக்கும் இந்த ஸ்பைடர் ஃபோபியா இருக்கும். தென் இந்த பிக்சரை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுதுன்னா உங்களுக்கு இன்செக்ட் ஃபோபியா இருக்கும். பூச்சிகளை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்கும். இப்போது இவ்வளோ பிக்சர்ஸ் நான் காமிச்சேன்ல, அதில் நிறையா பேருக்கு ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்க கூட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அன்கம்ஃபர்டபுள்ன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி தான். ரொம்பவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஃபோபியா இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நிறையா பேருக்கு தெரியவும் வந்திருக்கும். உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஃபோபியாவை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி எக்ஸாக்டாக ஃபீல் ஆகுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட டெய்லி ரொட்டீன் அது எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது, நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணுறீங்க, கூட சுற்றி இருக்கிறவங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க, இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அதிலேருந்து கற்றுக்கலாம்ல. ஏன்னா இப்போ இவ்வளோ பிக்சர்ஸை நான் காமிச்சிருக்கேன், எனக்கு எதுவுமே அது ட்ரிகர் ஆகலை, எனக்கு எதுவுமே பயமாக இல்லை. ஆனால் நான் ஒரு பிக்சரை நான் அட்டாச்சே பண்ணல, ஏன்னா எனக்கு அந்த ஃபோபியா இருக்குது. எனக்கு பேர்ட்ஸ்னால் ரொம்ப பயம். தூரத்தில் பறந்துட்டு இருந்தால் அது எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுன்னா ரொம்பவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படி பூச்சிகளை பார்த்தா நிறையா பேருக்கு ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும். நிறையா பேருக்கு கடல் இருக்குல்ல, ஓஷன், இதெல்லாம் அந்த ஆழம் இருக்கும்ல, அந்த ஆழத்தை பார்த்தாலே அவங்களுக்குலாம் ரொம்பவே பயமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக பயப்படுவாங்க. ஏதோ அவங்க போய் அதில் மூழ்கி விழுக போகிற மாதிரி அந்த மாதிரி பிக்சர்ஸை பார்த்தா கூட பயப்படுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு இப்படிலாம் என்னென்ன ஃபோபியாஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன நடக்கும், அப்போது உங்களோட மைண்டில் எப்படி இப்படிலாம் அது ஓடிட்டுருக்கும், அதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஃபோபியா ஏதோ ஒரு ட்ராமானால அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழக்கி விட்டால் பழகிரும், பயப்பட மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போது அலர்ஜிஸ் எல்லாம் க்யூரே பண்ண முடியாது, ப்ரிகாஷன் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஃபோபியாஸும். கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு டஞ்சன் இல்லைனா ஒரு சின்ன ரூமில் அவங்கள பூட்டி வச்சுட்டு இப்படியே பழக்கி விடலாம், அவங்களுக்கு அந்த பயம் போயிடும், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகி ஹார்ட் அட்டாக் வர்றது கூட நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்துலலாம் நம்ம விளையாண்டவே கூடாது. ஸ்பைடர் ஃபோபியாலாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் ஸ்பைடரை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, லைக் நம்ம காலி அவ்வளோதான் செத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, ரொம்பவே அருவருப்பு படுவாங்க போல். இங்கே சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க 4 ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணி 4 ஃபோபியாஸ் பற்றி பேசினேன். இதை விட நிறைய ஃபோபியாஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இது எனக்கு ஆல்ரெடி தெரியும், காமனாக எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த ஃபோபியாஸ்லாம் இருக்கா, அதனால மேஜராக இருக்கிறத நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபோபியாஸ் இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.